இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வேதாவுக்கு வந்து நம்ம வேலன் வந்து பயங்கரமான ஆப்பு ஒன்று வைக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சித் இருக்கார்ல, ரஞ்சித்தை வந்து வெளுத்து வாங்குறாரு. அதெல்லாம் பார்க்குறோம். சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேமே வந்து ரஞ்சித் பேரில் வந்து சொத்து மாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது ரஞ்சித்துக்கு வந்து தெரிய வருது. அவர் வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்கார். எதனாலமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எல்லாத்துக்கும் காரணமே வந்து அந்த வேலன் தாண்டா, அவன் தாண்டா வந்து கடைசி நேரத்தில் வந்து குழப்பிட்டான். நான் எப்படியோ வந்து வள்ளிக்கிட்ட சொல்லி கடைசி நேரத்தில் கையெழுத்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சுருந்தேன். கடைசி நேரத்தில் வந்து அவன் ஒரு வக்கீலை கூப்பிட்டு வந்து பயங்கரமாக ட்விஸ்ட்டு பண்ணி விட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா வேலைக்கார பையனுக்கு இவ்வளோ தெனா விட்டுருக்கா, அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து விறுவிறுன்னு வந்து நம்ம இவர் இருக்கார்ல வேலன் கூட வந்து சண்டை போடுறதுக்காக ரஞ்சித் வந்து போகிறாரு. டேய், எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் கட்டிக்க போகிற பொண்ணு கழுத்தில் திருட்டுத்தனமாக வந்து தாலியை கட்டிட்டு கடைசியில் வந்து எனக்கு சேர வேண்டிய சொத்தவே நீ தடுத்துக்கிட்டு இருக்க, என்னடா வேலைக்காரனுக்கு அவ்வளோ தும்புறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வந்து கைகலப்பாயிடுது. அந்த நேரத்தில் வந்து நம்ம வேலன் இருக்கார்ல, வேலன் வந்து கோவப்பட்டு ரஞ்சித்தை வந்து அடி வெளுத்துடுறாரு. இந்த விஷயம் வந்து நம்ம ரத்னத்துக்கு வந்து தெரிய வருது. என்னப்பா அந்த வேலன் வந்து கடைசியில் வந்து நம்ம ரஞ்சித் மேலே கை வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து ஏற்றி விடுறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, நம்ம ரஞ்சித் மேலே கை வச்சானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாப்பா இந்த சொத்து எதுக்கு மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் போய் எதோ நார்மலாக தான் கேட்டிருக்கான், அதுக்கு அவன் வந்து கை வச்சிட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே ரத்தனத்துக்கு வந்து கோவம் வந்துடுது. அவனை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலனை வந்து வர சொல்கிறாங்க. வேலன் வந்து போகிறாரு. ஐயா சொல்லுங்கள் ஐயா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், ரஞ்சித் யாருன்னு தெரியுமா, இன்னையிலேருந்து ரஞ்சித் தான் என்னோடய பிஏ, என்னோடய பழைய பிஏ வந்து நான் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டேன். ரஞ்சித் தான் புதுசாக வந்திருக்கிற பிஏ. அவர் மேலே இனிமேல் கை வச்சா அது என் மேலே கை வைக்கிறதுக்கு சமம், சரியா? எனக்கு எந்த மரியாதை கொடுக்குறீங்களோ அதே அளவு மரியாதை என் பிஏக்கும் நீங்கள் கொடுத்து ஆகணும், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் வந்து நம்ம வேலனை வந்து பிஏ வேலையிலேருந்து தூக்கிட்டு நம்ம ரஞ்சித்தை வந்து பிஏவை போடுற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே வேதநாய்க்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. எப்படியோ வந்து ரஞ்சித் வந்து பிஏ ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க. ஐயா என்னையா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வேலன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் நீ பேசாத, நீ யார், என்ன பண்ணுற எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் இந்த முடிவை வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரத்னம் வந்து சொல்லிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வேலன் வந்து இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம வேதா வந்து வராங்க. வந்துட்டு என்ன வேலா ரொம்ப கவலையாக இருக்கியா, இத்தனை நாளாக வந்து அந்த பிஏ பொறுப்பில் இருந்துட்டு அதில் வர்ற சம்பளத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு நல்லா ஜாலியாக வந்து சுற்றிட்டு தெரிஞ்ச இப்போ அந்த பிஏ வேலைக்கும் ஆப்பு வச்சாச்சு. இனி என்ன பண்ண போகிற, உன் குடும்பம் வந்து நடுத்தருவுக்கு தான் வரப்போகுது. ஆல்ரெடி வந்து உன் குடும்பம் ஊர் ஃபுல்லாக வந்து கடன் வாங்கி வச்சுக்கிட்டு அலையிறாங்க. இப்போ வேறு உனக்கு வேலை போயிடுச்சு. உன் வேலை போச்சுன்னா அவங்களோட கதி அதோ கதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேதா வந்து நம்ம வேலன்கிட்ட வந்து கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா டக்குன்னு வெளியிலேருந்து காரு நிறைய வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ளேருந்து நல்லா வேஷ்டி சட்டை போட்டு அரசியல்வாதி மாதிரி நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாட்ச்மேன் வந்து விசாரிக்காங்க. ஏய் இருப்பா, நாங்கள் வந்து வேலன் தம்பியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு உள்ளே வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. உள்ளே வந்தோடனே வேலன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. தம்பி விஷயத்தை கேள்விப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயா நீங்கள் சொல்கிறது புரியலை, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், ஆமாம் தம்பி நீங்கள் இத்தனை நாளாக வந்து ரத்னத்துக்கு வந்து பிஏவாக இருந்திருக்கீங்க. இப்போ அவரே வந்து உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டான்னு சொல்லிட்டு எங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு. அதான் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார்ல, அவர் தான் எங்களை அனுப்பி வச்சார். நீங்கள் இருந்தால் இந்த வட்டத்தில் நம்மளே ஜம்முன்னு ஜெயிச்சிடலாம், வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்பிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் வந்து உங்ககிட்ட நாங்கள் பேச வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து கேட்குறாங்க. டக்குன்னு நம்ம பக்கம் வந்துருங்க தம்பி, உங்களுக்கு இங்கே என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை விட வந்து கட்சியில் பெரிய பொறுப்பில் வந்து உங்களை உட்கார வைக்கிறதுக்காக நம்ம தலைவர் வந்து பிளான் போட்டிருக்காரு. நீங்கள் உடனடியாக நம்ம கூட கிளம்பி வாங்க. கிளம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்க்கட்சியில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. உங்களால் வந்து அடுத்த வட்டம் நம்ம தான் சிஎம் ஆகலாம், அந்தளவுக்கு வந்து தலைவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எதிர்க்கட்சியிலேருந்து வந்து அரசியல்வாதியெல்லாம் கூப்பிட்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டவனையும் பார்த்தா அங்கிட்டு வந்து ரத்தனத்துக்கும் இங்கிட்டு வேதாவுக்கும் மூஞ்சியே இல்லை. ரெண்டு பேருமே ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து இவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு வேலன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.